ஸ்ரீலங்காங்கிற ஐலண்டுல அரண்மனை எல்லாம் வச்சு வாழ்ந்தார் குபேரன். இந்த ராவணன் போய் அதை சீஸ் பண்றான். ஓகே, ஸ்டெப் பிரதர், ஹாஃப் பிரதர் கிட்டே அதை போய் சீஸ் பண்றான். குபேரனுக்கு சக்தி கிடையாது ராவணனோடு போரிட. அப்படிதான் அவனுக்கு லங்காதிபதியே ஆறான். அவன் பிறப்பால் லங்கையில் பிறந்தவன்ல, தமிழகத்துல பிறந்தவனுக்கு தமிழுக்கும் அவருக்கும் சம்பந்தம். நான் சொல்றேன், இப்ப ராவணனுக்கு பெருமை கிடையாது, நல்ல பெருமை உண்டு. சிவபக்தன், வீணை வாசிப்பான், வேதம் சொல்லுவான், நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர், பலசாலி. ஆனா என்ன, மீட்டூல மாட்டின்ட்டார். 7 பெண்ணு கிட்ட அபச்சாரப்பட்டார். அந்த 7வது பெண்ணு தான் சீதை. பேட் லக். அந்த 7வது பெண்ணு கிட்ட அபச்சாரப்படும் போது அவர் உயிர் போயிட்டார். ராமாயண காலத்தை தமிழ் பேசினார்களான்னு கேட்டா நிச்சயமாக பேசினார்கள். அதற்கு ஒரு சான்று சுந்தர காண்டத்துல ஹனுமான் சொல்றார், நான் சம்ஸ்கிருதத்துல சீதையோட பேச மாட்டேன், மதுரமான மொழியில பேச போறேன். அது என்ன மதுரமான மொழிங்கிறதுக்கு உரையாசிரியர் எழுதுற தமிழ் மொழி. அமுதுனாலே அது தமிழ் தான். ஹனுமான் தமிழ்ல பேசினார். ஹனுமானோட நம்ம தமிழர்கள் சம்பந்தப்படுத்திக்கணுமே ஒழிய இந்த கேரக்டர் இல்லாத ராவணனோடய நம்ம சம்பந்தப்படுத்தி